ஹாய், இன்றைக்கி டேட்டா என்ன அப்டேட் ஆகிருந்துச்சு, டார்கெட் ஹிட் ஆச்சுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க்கெட் தான். பெருசாக மூமெண்ட்ஸ் எதுவும் அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டிலாம் இன்றைக்கி கன்சாலிடேட்டடாக தான் இருந்திருக்கு. நீங்கள் ஈஸியாக நீங்களாகவே ஃபைன் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம இப்போ ஸ்டாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்எம்டிசி வித் 210 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இருந்த மாதிரி தெரில. அப்போ என்எம்டிசியில் 210 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் வந்து பியரிஷ் மூவ்மெண்ட் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 218 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 213 வரைக்கும் போயிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 219.30 வரைக்குமே அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் டார்கெட்டை நோக்கி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. டார்கெட் இன்னும் ஹிட் ஆகலை, ஆனாலும் நீங்கள் அது வந்து டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணியிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் இருக்குது. ஐஇஎக்ஸ் வித் 225 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போது ஐஇஎக்ஸில் இன்றைக்கி 225 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 222 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 226 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதில் 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட ஃபஸ்ட்டு டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. நம்ம டார்கெட் 225 தான், ஆனால் 226 வரைக்கும் ஹை ப்ரைஸ் போயிருக்கு. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கோடு சேர்த்து கேப் ஃபில்லிங்கும் நடந்திருக்கு. கேப் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறமா கூட இன்னும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. மேபி 230 240 ஏதாவது டேட்டாஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வித் 105 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. 110 பின்னு இன்னொரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. இது 100 ரூபீஸ் ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். அதனால் பெருசாக மூவ்மெண்ட் எதுவும் இருக்காது. ஆனாலும் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 110 ஓப்பன் ஆகிருக்கு. 108 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2 ரூபீஸ்க்காக 1 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 100 ரூபீஸ் ஒர்த்து வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். அதனால தான் நான் வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணி மட்டும் காமிச்சேன். அதுக்கு பதில் 200 ரூபீஸ் ஒர்த்துள்ள ஒரு ஸ்டாக்கில் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 500 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. நேற்றுக்கு நம்ம வேதாந்தா லிமிடெட் வந்து நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். 500ங்கிறது வந்து ஒரு லாங் டார்கெட் தான். ஆனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 451 ஓப்பன் ஆகிருக்கு. 454 அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. 447 வரைக்கும் லோ ப்ரைஸ் போயிருக்கு. நேற்றுக்கான வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேதாந்தா லிமிடெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அது வந்து 450 வந்து அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். மார்னிங் வந்து மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே இப்போ வந்து கன்சாலிடேட்டடாக தான் இருக்குது. நேற்றுக்கு 450 பிஇ சிஇ ரெண்டுமே இருந்துச்சு பார்த்துருந்தோம். அதனால தான் மறுபடியுமே அது 450 அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரெஃபரன்ஸ் வேணும்னா எஸ்டர்டே வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெயில் இருக்குது. கெயில் வித் 220 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இருந்த மாதிரி தெரியல. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ கெயில் வித் 220 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 218 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 221 வரைக்கும் போயிருக்கு. 3 ரூபீஸ் ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட நம்மளோட டார்கெட் வந்து அக்யூரேட்டாக ஹிட் ஆகிருக்கு. நம்ம டார்கெட் 220, ஆனால் நமக்கு ஹை ப்ரைஸ் வந்து 221 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. டேட்டா எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதனால் அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் நம்ம செக் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஐடிசி இருக்குது. ஐடிசி வித் 505 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஐடிசியில் 505 தான் நமக்கு டார்கெட்டு. பியரிஷ் மூவ்மெண்ட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 510 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 506 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி இருக்குது. பிஎஃப்சி வித் 480 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பிஎஃப்சியில் 480 தான் நமக்கு டார்கெட்டு. பிஎஃப்சி ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 490 ஓப்பன் ஆகிருக்கு. 490 ஓப்பன் ஆகிட்டு அதோட லோ ப்ரைஸ் 477 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு டார்கெட்டு 480 தான். ஆனாலும் அதை விடையுமே கீழே 17 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி மூவ்மெண்ட் இருந்திருக்கு. கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட எக்ஸாக்டாக டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 460 450 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டேட்டா ஆட் ஆச்சுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட் வந்து பீரிஷான மூமெண்ட் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு பயோகான் பார்க்கலாம். பயோகான் வித் 380 பின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பயோகானில் 380 தான் நமக்கு டார்கெட்டு. பியரிஷ் மூவ்மெண்ட் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 394 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் 375 வரைக்குமே போயிருக்கு. நமக்கு டேட்டாவில் டார்கெட் வந்து 380 தான் இருந்துச்சு. அதை விடையுமே கீழே 5 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இன்றைக்கி இந்த பயோகான் ஸ்டாக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. கன்ஃபர்மேஷனாக டேட்டா எதுவுமே நமக்கு ஆட் ஆகலை. மேபி 360 350 ஏதாவது டேட்டா ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து எடுக்கலாம். நமக்கு டேட்டா கன்ஃபர்மேஷன் இல்லாதப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஆபத்தானது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்லா இருக்குது. சிப்லா வித் 1700 சின்னு ஒரு டேட்டா மாத்திரம் தான் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ சிப்லாவில் 1700 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 1663 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 1682 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து 1700 இருக்குது. 1700 இன்னும் ஹிட் ஆகலை, டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் மார்னிங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில். ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் ஸ்விங் லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். இது 1500 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5 ருபீஸ் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் டார்கெட் ஹிட் ஆகலை. நீங்கள் மேபி இதை வாட்ச் லிஸ்ட்டில் கூட ஆட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இருக்குது. பவர் கிரிட் வித் 330 பின்னு ஒரு டேட்டா இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பவர் கிரிட்டில் வந்து 330 தான் நமக்கு டார்கெட்டு. பவர் கிரிட் ஸ்டாக் வந்து இன்றைக்கி பியரிஷ் மூவ்மெண்ட் தான். அது செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா லெஸ் ப்ரீமியம் தான் இருக்குது. ஆனாலும் ரெஃபரன்ஸ்க்காக பாருங்கள் 337 ஓப்பன் ஆகிருக்கு. 334 வரைக்கும் பியரிஷ் மூவ்மெண்ட் தான் பவர் கிரிட் ஸ்டாக்கில் இன்றைக்கி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் இருக்குது. ஐஜிஎல் வித் 580 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 549 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 562 வரைக்குமே போயிருக்கு. நமக்கு டார்கெட்டு 580, ரொம்ப லாங் டார்கெட் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்றைக்கி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு 562 டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இல்லை அவங்க கேப் கூட ஃபில் பண்ணலாம். கேப் ஃபில் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 580 டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலாம். 580 தான் நமக்கு டார்கெட்டு. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நீங்கள் மார்னிங்கே எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு 562 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிடுச்சு. மேபி கேப் ஃபில்லிங் நடந்துச்சுன்னா கேப் ஃபில் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு ட்ரேடுக்கான சான்சஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிவிடெண்ட்ஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எந்த ஈவெண்ட்ஸுமே இல்லை. டிவிடெண்ட்ஸ் எதுவுமே, எந்த ஈவெண்ட்ஸ், எந்த நியூஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி இருக்குது. பயோகான் வந்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். என்டிபிசி இருக்குது. என்டிபிசி வித் 420 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ என்டிபிசியில் உங்களுக்கு 420 தான் டார்கெட்டு. புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் என்டிபிசி ஸ்டாக் இன்றைக்கி வந்து. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 412 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 417 வரைக்கும் போயிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் டார்கெட்டுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பெண்டிங். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட டார்கெட் தான் ஹிட் ஆகுது, கேப் ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஇஎல் வித் 280 பின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 290 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 283 வரைக்கும் போயிருக்கு. இதுலேயுமே ஆல்மோஸ்ட் 3 to 4 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு பெண்டிங் டார்கெட்டுக்கு. ஒரு நிமிஷம் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 290 ஓப்பன் ஆகிட்டு 284 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் பேரிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் அழகாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.